இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வழுதனங்க மசாலா. இது வந்து நாடன் வழுதனங்க. இது வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய், தயிர், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த வழுதனங்கையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வழுதனங்கையும் சவாளையும் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதோடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை வந்து நம்ம உப்பு தண்ணியில் தான் போட்டு வச்சோம், அதனால தான் முதல்ல உப்பு போடல. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் மாறிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் லோ ஃப்ளேம்லேயே வச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் கத்திரிக்காய் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதோடவே இந்த தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க.
ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட வழுதனங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.